கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 147 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக இருந்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன். ஆண்டவரும் வேதாகமும் இல்லாமல் உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது என கூறியவர் இவர். ஆலய ஆராதனையை மதிக்கிறவராக, ஆலய பணிகளில் வாஞ்சையோடு ஈடுபடுகிறவராக தன் வாழ்நாள் இறுதி வரை வாழ்ந்து காட்டினார். இவர் ஜனாதிபதியாக இருந்தபோது ஞாயிற்றுக்கிழமை யாரும் அவருடைய இல்லத்தில் அவரை சந்திக்க அனுமதிக்கப்படுவதில்லை. ஆலய ஆராதனையில் பங்கு பெற்றுவிட்டு மதியத்திற்கு மேல் ஏதாவது ஒரு வேத பகுதியையோ அல்லது ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தையோ அவர் தன் மனைவிக்கு வாசித்து காட்டுவார். படைத்தலைவராக இருக்கும் பொழுதும் ஒழுங்காக ஆராதனைகள் நடக்கவும், அதில் தன் படை வீரர்கள் தவறாமல் பங்கு பெறவும், ஆராதனைகள் நடத்தவும் போதகர்கள் நியமிக்கப்படுவதிலும் கவனம் செலுத்தினார். ஜனாதிபதியாக பதவி வகித்து ஓய்வு பெற்ற பின் 10 மைல் தொலைவில் உள்ள ஆலயத்துக்கு குடும்பத்துடன் அவர் செல்வது வழக்கம். மறை திரு லீ மோசே என்பவர் குறிப்பிடுவது என்னவென்றால், சில நேரம் உறவினர்களும் நண்பர்களும் அவரது இல்லத்துக்கு வருவார்கள். அவர்களின் வருகையை காரணம் காட்டி ஆலயத்திற்கு வருவதை அவர் நிறுத்துவதில்லை. அவர்களையும் ஆலயத்துக்கு தன்னோடு வரும்படி அழைத்து வருவார். ஒன்றை நன்றாக உணர்ந்திருந்தார்: ஆண்டவரை துதிப்பதே தமக்கு இன்பத்தை தரும். நாம் ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாக மாற்றி தருகிறார். எனவே தான் தாவீது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என கூறுகின்றார். துதிப்பதின் மூலம் வரும் ஆசீர்வாதங்களை தன் வாழ்வில் உணர்ந்தவர் பாடுகள், உபத்திரவங்கள் என எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை துதிக்க மறந்து போகவில்லை. உலக பதவி, உயர்வு, மேன்மைகளை எல்லாம் ஆண்டவர்தான் நமக்கு கொடுக்கிறார் என்பதில் உறுதியாயிருந்தார். எனவே உயர்வும் மேன்மையும் அவரை தேடி வந்தது. நாமும் ஆண்டவரை துதிப்போம், அதுவே நமக்கு இன்பங்களை கொண்டு வரும். ஜெபம் செய்வோம். இன்ப இயேசு ராஜாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை பெற்று உமக்குள் களிகூர உதவி செய்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.